கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நடிப்புனால விக்ரம கவர்ந்த மலர் டீச்சர். கௌதம் மேனன் இயக்குன அச்சம் என்பது மடமையடா படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிச்சவங்க மஞ்சிமா மோகன். கேரளத்து வரவான இவங்க அந்த படம் வெற்றி பெற்றதுனால ரொம்ப உற்சாகத்துல இருந்தாங்க. அதோடு விக்ரம் பிரபுவோட சத்ரியன் மற்றும் சிகரம் தொடு கௌரவ் இயக்கத்துல உதயநிதி நடிக்கும் படங்கள்ல கமிட் ஆகி இருந்த அவங்க அடுத்தபடியா முன்னணி ஹீரோக்களோட படங்களை கைப்பற்றி முன்னணி நடிகை ஆகணும்ன்றதுக்கான முயற்சிகளையும் இறங்கினாங்க. அது காரணமா வாலுப்பட டைரக்டர் விஜய் சந்தர் இயக்கத்துல விக்ரம் நடிக்கும் படத்துல நடிக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சாங்க மஞ்சிமா. ஆனா பிரேமா படம் பார்த்த விக்ரமுக்கு சாய் பல்லவியோட நடிப்பு பிடிச்சிருந்ததுனால அவங்கள புக் பண்ணுங்கன்னு நேரடியாவே சொல்லிட்டாராம். விளைவு உடனடியா கால் ஷீட் தர முடியாதுன்னு அவங்க சொல்லியும் ஜனவரியில இல்லனா பிப்ரவரியில கொடுத்தாலும் போதுன்னு சாய் பல்லவி கொடுத்த தேதியில கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பலத்த அதிர்ச்சியடைஞ்ச மஞ்சிமா மோகன் தமிழ்ல ஹிட் படத்துல நடிச்சும் முன்னணி நடிகரோட படம் கை நழுவி போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதோடு சாய் பல்லவியால விக்ரம் பட வாய்ப்பிழந்த மஞ்சிமா மோகன் இதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம்.